திமுக கூட்டணியின் தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கி வைப்பதற்காக காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ராகுல் காந்தி நாளை தமிழகம் வருகிறார். கன்னியாகுமரியில் ராகுல் பங்கேற்கும் கூட்டத்தில் திமுக கூட்டணி கட்சிகளின் தலைவர்கள் அனைவரும் பங்கேற்கிறார்கள். ராகுலின் வருகை பற்றிய கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் தமிழரசியிடம் கேட்கலாம். தமிழரசி, நாளை ராகுல் காந்தி கலந்து கொள்ள இருக்கக்கூடிய நிகழ்ச்சி எங்கு நடைபெற இருக்கு? இதனுடைய பின்னணி என்ன? யாரெல்லாம் கலந்து கொள்ள இருக்காங்க? தேவா, அதாவது தமிழகத்தில் மக்களவை தேர்தல் பிரச்சாரம் சூடுபிடிக்க துவங்கி இருக்கிறது. ஏற்கனவே பாரத பிரதமர் மோடி தமிழகத்திற்கு 4 முறை வந்திருக்கிறார். பிரச்சாரத்தில் பங்கேற்றுவிட்டு சென்றிருக்கிறார். இந்த நிலையில் முதல் முறையாக அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவர் ராகுல் காந்தி நாளை தமிழகம் வருகிறார். நாளை காலை 11 மணி அளவில் அவர் அதாவது காலை 8:30 மணிக்கு டெல்லியிலிருந்து அவர் பயணிகள் விமானத்தில் புறப்படுகிறார். 11:20க்கு சென்னை விமான நிலையம் வரும் அவர் ஸ்டெல்லா மேரிஸ் கல்லூரியில் நடைபெறும் நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார். அது மாணவிகளுடன் உரையாடக்கூடிய நிகழ்ச்சி. அந்த நிகழ்ச்சியில் முதலாவதாக அவர் துவக்க உரை வழங்குகிறார். அதன் பிறகு மாணவிகள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு அவர் பதிலளிக்கிறார். இந்த நிகழ்ச்சி என்பது 1 மணி நேரம் நடக்கிறது. அதன் பிறகாக அவர் கத்திப்பாரா சந்திப்பில் இருக்கக்கூடிய லீ மெரிடியன் ஹோட்டலுக்கு வருகிறார். அங்கு பத்திரிகையாளரை அவர் சந்திக்கிறார். அதன் பிறகாக அவர் சென்னையிலிருந்து சென்னை விமான நிலையம் செல்கிறார். சென்னை விமான நிலையத்திற்கு மதியம் 2:30 மணி அளவில் தனி விமானம் மூலம் அவர் திருவனந்தபுரம் செல்கிறார். அங்கிருந்து கார் மூலம் அவர் மீண்டும் நாகர்கோயில் செல்கிறார். குறிப்பாக கவனிக்க வேண்டும் என்றால், அவர் சென்னையிலிருந்து திருவனந்தபுரம் செல்லும் போது அவருடன் திமுக தலைவர் ஸ்டாலினும் செல்வதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக சென்னை வரும்போது அவர் ஸ்டாலினை அவரது இல்லத்திலோ அல்லது திமுக அலுவலகத்திலோ சந்திக்கவில்லை. ஆனால் அவர் விமானத்தில் செல்லும் போது கூட்டணி கட்சியில் முக்கிய அங்கம் பெற்றக்கூடிய திமுக தலைவர் ஸ்டாலினுடன் அவர் செல்வதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அவருடன் காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் மற்றும் முக்கிய நிர்வாகிகளும் உடன் செல்வதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. அதைத் தொடர்ந்து அவர் திருவனந்தபுரம் செல்கிறார். திருவனந்தபுரத்திலிருந்து கார் மூலம் நாகர்கோயில் சென்று அவர் நாகர்கோயிலில் நடக்கக்கூடிய பிரம்மாண்டமான பொதுக்கூட்டத்தில் அவர் பங்கேற்கிறார். நாகர்கோயிலில் இருக்கக்கூடிய ஸ்காட் கிறிஸ்துவ கல்லூரி மைதானத்தில் இந்த பிரம்மாண்ட பிரச்சார பொதுக்கூட்டம் என்பது நடக்கிறது. இதில் ராகுல் காந்தி உரையாற்றுகிறார். இந்த கூட்டத்தில் திமுக கூட்டணி கட்சிகளின் தலைவர்களும் பங்கேற்க இருக்கிறார். திமுக தலைவர் ஸ்டாலின், அதே போல மதிமுக தலைவர் வைகோ மற்றும் திருமாவளவன், முத்தரசன் உள்ளிட்ட கூட்டணி கட்சி தலைவர்கள் அனைவரும் இந்த பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பங்கேற்க இருக்கின்றனர். தேவா, திமுக கூட்டணி தலைவர்கள் அனைவரும் பங்கேற்கக்கூடிய நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ராகுல் காந்தி நாளை தமிழகம் வருகிறார். இது தொடர்பான பல்வேறு விவரங்களை கொடுத்தீங்க தமிழரசி. உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி.